ஏப்பா நீ என் கூடயே மார்க்கெட்டுக்கு வர்றிய என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? ஆமா. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல? என்னையே கூப்பிடல. அப்புறம் ஏன் போன? கூப்பிட்டாங்க போனேன். இப்ப கூப்பிடல என்ன? ஆமா கூப்பிடல. என்னப்பா குழப்பற? கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா? கூப்பிட்டாங்கிறது உண்மை, கூப்பிடலங்கிறது உண்மை. புரிஞ்சு போச்சு. என்னை கூப்பிடலைங்கிறக்காக ஏதேதோ சொல்லி குழப்பற அதானே? ஆமா. இப்பவும் பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன். இனிமே நான் உன்னை எது கூப்பிட்டாலும் நீ வரப்படாது. அதனால இப்ப இருந்து நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு நம்ம 2 பேருக்கு நல்லது. இது வர ஆளுக்கு ஒரு பக்கமா பிரியுறது எனக்கு நல்லது, உனக்கு நல்லது இல்ல. போய் காய்கறி வாங்கிட்டு வா. காய்கறி வாங்க காசு வாங்கிட்டு வாடா, அப்புறம் பார்க்கலாம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நல்லதா வாங்கடா டேய். ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை எல்லாம் சத்தம். என்ன அது கூமுட்டியா இருக்கு? தக்காளியை வாச்சும் பாப்போம். என்னங்கடா அது அழுகின தக்காளியை வச்சிருக்க? என்ன அது முட்டை கொசை வைக்க சொன்னா பிஞ்ச கொசை வச்சிருக்க? இது கருணக்கிழங்கு இல்ல, கருங்கல்லு. அழுகினது. இனி என்னத்தை பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா. காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தாண்டா வாங்கணும், அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க கூட. இப்ப நான் வீசின காய்கறி பூரா இங்கதான் வந்து காயப்படுத்துச்சா? ஆமாண்டா. என்ன காக்கான்ட்டு மேல வாக்குறான்? ஹலோ, பக்கத்துல நாய் குளிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறேன். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே. என்ன பண்ண போறானோ? இது எந்த ஏரியா? ஏன் ஏரியாடா? என்ன ட்ரமுக்குள்ள இருக்கிற? பேசாத. என்னையா துவைக்கிற? அட பாவியலா, மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க. இப்ப என்னடா துவைச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறாருங்கள. ஐயா, காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கடா. சார், 3 மாசம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. இது நம்ம முதலமைச்சர் உங்க மேல தனிப்பட்ட முறையில் எடுத்த பழிவாங்க நடவடிக்கை நினைக்கிறீங்களா? சார், உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு காலம் பதில் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணே வாங்க, வணக்கம். என்ன கோவைமணி, தேசிய முற்போக்கு சபைக்கு பொதுச் செயலாளர் ஆயிட்ட? அண்ணே நான் எங்கண்ணா அண்ணே, நீங்க தான் ஜெயில இருந்துகிட்டே எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி என்ன பொதுச் செயலாளர் ஆக்கிட்டீங்க. என்ன நல்லா இருக்கு அண்ணே. என்ன வீட்டுக்கு வந்து பாரு. என்ன எம்எல்ஏ எப்படி இருக்க? ஜெயிலுக்கு வருவேன்னு பார்த்தேன், இங்க இருக்க. அதானே பார்க்க வந்தீங்க. நான் 3 மாசம் ஜெயில இருந்தா ஐயா. 3 மாசம் நீ ஒரு தடவை கூட பார்க்க வரலையே. கட்சி வேலை நிறைய இருந்துச்சுண்ணே. தெரியும், உன்ன தெரியாதா? உட்கார். அண்ணா வேணாம், உட்கார், சாப்பிடலாம். இருக்குண்ணே. ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மரத்து போச்சு. அண்ணா வேணாம், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறியா? சாம்பார் நல்லா சூடா இருக்கும். போதுண்ணே. சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் அண்ணன் கிட்ட தனி செல்வாக்குன்னு கட்சியில எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாண்ணே. அண்ணன் உள்ளதான இருக்காரு, அவருக்கு எங்க தெரிய போகுதுன்னு நினைச்சிட்டல. நம்ம கட்சிக்காரங்க 5000 பேரை கூட்டிக்கிட்டு ஆளு கட்சிக்கு போக பார்த்தால மந்திரி பதவி 15 வருஷத்துக்கு முன்ன கோயில் வாசல்ல செருப்புக்கு டோக்கன் போட்டுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு ஊட்டியில 200 ஏக்கர் நிலம், சிட்டில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சொத்து சுகம். இதெல்லாம் யாரால? இந்த நாச்சியாரால.
உனக்கு வந்த தைரியம் நம்ம கட்சியில எவனுக்கும் வரக்கூடாது. செல்லகுடுறா. யோ கமிஷனர், நம்ம கட்சி எம்எல்ஏ என்கவுண்டர்ல போட்டு தள்ளு. பழைய கேஸ தூசி தட்டி அடியா. ஐயோ அண்ணே, என்ன மன்னிச்சிருக்கல. இனிமே நான் என் கனவுல கூட உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு. இனி துரோகம் பண்ண மாட்டிய? பண்ண மாட்டேன். யோ கமிஷனர், வேண்டாம் விட்டுரு. என் வாயில இருக்கிற வரதா நீ உமிழ்நீர் துப்பிட்டா எச்ச போ. ஐயா, நான் தான். உங்க ஆளுங்க 2 பேரும் அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஏன் ஆளுன்னு தெரியுது இல்ல? தெரியும் ஐயா. இப்ப கையெழுத்து வாங்கி வெளியே விட்டுறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு போன் பண்ணேன். உன் விசுவாசம் எனக்கு தெரியும். வை. யோ, என்ன வேணும் உனக்கு? நேத்து வந்தேன், நாளைக்கு வான்னு சொன்னீங்க, அதான். யோ, நான் உன் குடும்பத்து மட்டும் தான் ஏசி நினைச்சியா? ஒரு கமிஷனர், 6 போலீஸ் ஸ்டேஷன், 8 இன்ஸ்பெக்டர்ஸ், 14 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், 32 கான்ஸ்டபிள்ஸ், 15 ஏரியா, 150 கேஸ் மண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கீங்க. உட்காரு. யோ, சொல்லியா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. என் பொண்ணு செல்வி இன்னைக்கு உயிரோட இருந்தா 18 வயசு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பணக்கார படுபாவி என் பொண்ணை கற்பழிச்சு கொன்னுட்டான். யோ, பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லாத, மேட்டர் சொல்லு. அவனை நீங்க தான் அரெஸ்ட் பண்ணீங்க. அன்னைக்கு நியாயம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அரெஸ்ட் பண்ண 3வது நாளே அவன் ஜாமீன்ல வெளியே வந்துட்டான். இன்னைக்கு என் பொண்ணுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. நான் என் பொண்ணோட உயிரை கேட்டு வரலீங்க, அவன் சாவுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். அவன் பணக்கார வீட்டுக்குள்ள காசை கொடுத்து ரிலீஸ் ஆயிட்டான். ஏதோ பெருசா கேச போட்டியே. அன்னைக்கே என் பேச்சு கேட்டு இருந்தா ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி பணத்தை வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இப்போ அவனை ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? இரியா, சாருக்கு எங்கேயோ அர்ஜென்ட்டா போகணுமா? இது பாரு, சிட்டில இருக்கிற 3 ரவுடிகளை என்கவுண்டர்ல போட்டு தள்ள சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வந்த லிஸ்ட். இதுல உன் பேர்ல என்ன சந்தோஷப்படாத. இப்போ இல்ல, வரோம். அத சொல்லதான் கூப்பிட்டேன். வேற ஏதாவது? நிறுத்துடு, எல்லாத்தையும் நிறுத்துடு. சாட்சி இல்லைன்னு நினைக்காத, உருவாக்குவேன். ஏதோ ஒரு 10 லூசுகளை வச்சுக்கிட்டு நீ ஆசிரமத்தை எடுத்து நல்லவனா நடிக்கிறதுனால தப்பிக்க முடியாது. அங்க யாரும் லூசுங்க இல்ல. அப்படி நீங்க நினைக்கிறதா இருந்தா எப்ப வேணாலும் நீங்க அங்க வந்து ஜாயின் ஆகலாம். ஐயா, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஐயா. இல்லன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு சாவுக்கு நியாயம் கேட்டு நான் போராடுவேன். போராடு, போயா போயா போராடு. அவன் என்ன சொல்லிட்டு போனா? லூசுனா யாரு? உங்களை தான். செல்வி, உன் சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா? அது வரைக்கும் அவனை சும்மா விட மாட்டேன். யார் பண்ணீங்களா? ஐயோ, என்ன பண்றீங்க? என்ன எங்க கொண்டு போறீங்க? என்ன பண்ணாதீங்க. ஐயோ, என்ன விட்டுருங்கப்பா. ஐயோ, இவன் தானே? ஆமா. 3 வருஷமா நியாயம் கிடைக்கல. இனிமே நீங்க யார்கிட்டயும் நியாயம் கேட்க வேண்டாம். நியாயம் இப்போ உங்க கையில இருக்கு. தைரியமா முடிவெடுங்க.
பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சு. நியாயம் தோத்தாலும் தர்மம் சாகாது. நீங்க எப்ப வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம். என் பேர் துரை.